ஆக்சிடென்ட்ல இருந்து ஹீரோயினை காப்பாத்தின ஹீரோ உனக்கு இப்போது கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்க ஆயிருக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா நான் உயிரோடு இருக்கிறது ஒரு பெரிய பிளெஸிங்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஸ்விம்மிங் பூல்ல என் ட்ரௌசர்ஸ் எடுத்து காம்படிஷன் போக விடாம நீ தான் பண்ணன்னு தப்பா நினைச்சிட்டேன், சாரின்னு மன்னிப்பை கேட்க, அதனால என்ன எல்லாருக்கும் அப்பப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. காம்படிஷன் போனா என் ஷோல்டருக்கு ஏதாவது ஆகி எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் உன் பயம், கண்டிப்பா அந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல, அடுத்த நாள் அந்த காம்படிஷனும் நடக்குது. ஹீரோயின் கூடவே ஹீரோட அப்பா கூட அங்கே சியர் பண்ண நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. காம்படிஷன் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றது நம்ம ஹீரோ தான். அப்படியே கட் பண்ணி மறுபடியும் நேத்து நைட்டு என்னாச்சுன்னு நமக்கு காட்டினா, ஹீரோயினை விடுறதுக்கு ஹீரோவும் வீடு வரைக்கும் வந்திருப்பாங்க. சொல்ல போனா ஹீரோட வீடும் அங்கே தானே. 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மலையில ஹீரோயின் நினைஞ்சனால அவரோட ஜாக்கெட்டா கொடுத்திருப்பாரு ஹீரோ, அதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு எதிர்த்த வீட்லயே இருந்திருக்கோம், ஆனா அது இவ்வளவு நாள் தெரியாம போச்சு பாத்தியா, சரி ஓகே நாளைக்கு காம்படிஷன்ல பாக்கலாம் அப்படின்னு ஹீரோயினும் உள்ள போன மேல் ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட ஃபிளைங் கிஸ் ஹீரோ கொடுக்க, இது எல்லாத்தையும் ஹீரோ ஃப்ரெண்டு பார்த்து தொலைச்சிடுறான். ஒரே அசிங்கமா போயிடுது. ஆனாலும் அதை அப்படியே சமாளிச்சுட்டு ரூமுக்கு 2 பேரும் போயிடுறாங்க. அப்புறம் தான் அந்த பொண்ணு தான் கிம்மோட ஃபேன்னு நான் சொன்னேனே, அது எதுவும் பிரச்சனை இல்லையான்னு கேட்க, அது வெறும் ஃபேன் தானே, இப்ப அவ என்னோட ஃபேன்னு சொல்றா, எனக்கு அவளை பிடிச்சிருக்குங்கிறத கண்டிப்பா நாளைக்கு கோல்டு மெடல் நான் வின் பண்ண மேல அவகிட்ட சொல்லுவேன்னு சொல்ல, உன்னோட ஃபேன்னு தான் அவ சொல்லியிருக்கா, அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லல, அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு அவகிட்ட பேசு, ஆனா நீ என்ன சொல்றதா இருந்தாலும் அதுக்கு டைமிங் ரொம்ப அவசியம் தம்பி அப்படின்னு அட்வைஸ கொடுக்க, அடுத்த நாள் அந்த காம்படிஷன் நடக்கிறத காட்டுறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹீரோ வின் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு இருக்காங்க. உங்க அப்பாவும் இந்த காம்படிஷனுக்கு வந்திருந்தாரு, இப்போ நீ என் கூட வந்துட்டு இருக்க, அது எதுவும் பிரச்சனை ஆகாதான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாம எங்கேயாவது சாப்பிட போலான்னு ஒரு நல்ல சூப்பரான ரெஸ்டாரண்ட்டை ஹீரோ தேடிட்டே இருக்க, ஆனா ஹீரோ சொல்றதுக்கு முன்னாடி ஹீரோயின் வேற ஒரு கடைக்குள்ள போயிடுறாங்க. வேற வழியே இல்லாம ஹீரோவும் அங்கே போய் உட்காந்துடுறாரு. அங்க இருக்கிறதுல ஹீரோக்கு பெருசா விருப்பம் இல்லை. அப்பதான் கிம்மோட ஃபேன் தானே நீ, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஃபேனு தான் ஆனா இப்ப இல்ல, எப்பவோ ஒரு காலத்துல, அது மட்டும் இல்லாம எனக்கு அவனை ஒன்றும் பிடிக்கலாம் செய்யாதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. சந்தோஷமா சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு அழகான வழியில 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா இல்லையா, டைமிங் ரொம்ப முக்கியம்னு, அந்த டைமிங்காக தான் ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு நல்ல டைமிங்கும் அமையுது. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் பக்கத்துல ஒரு சின்ன போட்டோ பூத் இருக்கு, அங்கே போய் போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டுற, சொல்ல வந்ததை சொல்ல முடியாம உள்ள போய் போட்டோ எடுக்க போறாங்க. அப்பதான் ஹீரோயின் இப்படி போஸ் கொடு அப்படி போஸ் கொடு ஹார்ட் எல்லாம் காட்டுன்னு சொல்ல, ஹீரோ பெருசா எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா போட்டோ கிளிக் ஆகிறதுக்கு முன்னாடி கரெக்டா அந்த ஹார்ட்டை வச்சுட ஹீரோயினுக்கும் ஒரே ஷையா போயிடுது. இதுதான்டா டைம் அப்படின்னு, எனக்கு உன்னை ரொம்ப அப்படின்னு பேச்சு எடுக்கிறாரு. மறுபடியும் அந்த இடத்துல ஒரு தடங்கள், உங்க போட்டோ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வாய்ஸ் வர, போட்டோ எடுத்துட்டு மறுபடியும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நைட் ஆயிடுது. 2 பேருமே பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு பயங்கர அர்ஜென்ட்டா சுச்சு போகணும். இதை ஹீரோ கிட்டயும் சொல்ல முடியாது, பஸ் டிரைவர் கிட்ட சொல்லி வண்டி நிப்பாட்டினாலும் ஹீரோக்கு தெரிஞ்சிடும், அடக்கி வச்சுட்டு இருக்க. பஸ்ஸுக்குள்ளேயே இன்னொரு சின்ன பொண்ணும் சுச்சு போகணும்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கு. சரி அப்படியாவது வண்டி நிப்பாட்டுவாங்கன்னு பார்த்தா அவங்க அம்மா அதுக்கு வேற வழி வச்சிருக்காங்க போல, டைப்பர்லாம் மாட்டி விட்டுடுறாங்க. ஹீரோவே இதை புரிஞ்சுக்கிட்டு பஸ் டிரைவர் கிட்ட அவருக்கு சுச்சு வர மாதிரி பேசி பஸ்ஸை நிப்பாட்டி ஹீரோயின் அனுப்பிச்சு விட்டுற. ஹீரோக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஹீரோயின் வேற வழி இல்லாம அங்கிருந்து அவசரமா ஓடிடா. கட் பண்ணா இன்னொரு பக்கம் ஹீரோவோட அப்பா அந்த கேசட்டை நான் வாங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, இப்ப அது அவங்க வீட்டுல தான் இருந்திருக்கு. அது எப்படியாவது யாருக்கும் தெரியாம கடையில வச்சிடணும்னு கீழே தவழ்ந்தெல்லாம் போய் அதை வைக்கும் போது சவுண்ட் கேட்டு ஹீரோயினோட அம்மா பாத்துடுறாங்க. அதுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறாரு. கட் பண்ணா பஸ்ல இருந்து ஒரு வழியா அவங்க ஊருக்கு வந்து வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் மேல பயங்கர ரொமான்டிக்கா பூவெல்லாம் உதிர, இதுதான்டா சான்ஸ், இப்பவாது ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு, நீ என்ன பார்க்க எவ்வளவு தூரம்னாலும் வருவியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, இவ்வளவு தூரம்னாலும் வருவியாவா, டைம் டிராவல் பண்ணி கூட நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்பவே டைம் டிராவல் பண்ணி தானே வந்திருக்காங்க. சரி நீ என்னோட ஃபேன்னு தானே சொல்லிட்டே இருப்ப, இனிமேல் நீ ஃபேனா இருக்காத, என் கேர்ள் ஃப்ரெண்டா இருன்னு சொல்ல வரக்குள்ள ஹீரோயின் அவசரப்பட்டு, அப்ப நான் உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டுட. அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாம ஓகே பாய்னு 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. காலையில இருந்து நீ என்னோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாதப்பவே தெரியும் நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு, அதனாலதான் இந்த இடத்துல ரொமான்டிக்கா அந்த சீனை நான் செட் பண்ணேன், அப்ப கூட நீ ப்ரப்போஸ் பண்ணாம வந்திருக்கேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, ஏற்கனவே சொல்ல முடியலையேங்கிற கடுப்புல இதுவும் சேர்ந்துட்டு என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, சரி கவலைப்படாத, அவ என்ன வேண்டானா சொன்னா, ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னா, சொல்லிக்கலாம் விடு அப்படின்னு ஃப்ரெண்டும் ஆறுதெல்லாம் சொல்றான். கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோ எப்பவும் போல ஸ்விம்மிங் பிராக்டிஸ்க்கு போயிருக்காரு. நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது சடனா அவரோட ஷோல்டர் பெயின் வந்துடுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து எங்க ஹீரோவை காணோன்னு தேடிட்டு இருக்க. அதே இடத்துக்கு கிம்மும் வந்து, இப்படி மறைஞ்சிருந்து பாக்குறது கூட உன்னோட ஃபேவரட் ஹாபியா, எனக்கு தெரியாம போச்சேன்னு அவன் நக்கல் அடிச்சிட்டு இருக்கான். ஆனா அவனை பெருசா மதிக்காம ஹீரோவை காணமேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரியுது காலையிலேயே ஷோல்டர் பெயின்னால அவசரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல காட்டினா ஹீரோவும் அவரோட கோச்சும் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சர்ஜரி பண்ண இடம் இப்ப ரொம்ப வீக் ஆயிடுச்சு, அந்த இடம் கிழிஞ்சிருச்சு, மறுபடியும் நம்ம சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல, இவர் ஒரு ஸ்விம்மர், இதனால ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டா, இந்த சர்ஜரிக்கு அப்புறம் அந்த காயம் சரியாகிறதுக்கே 3-4 வருஷம் ஆயிடும், ஆனா அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பண்ணணும்னாலுமே கொஞ்சம் ரிஸ்க் தான், இனிமேல் அவரால் ஸ்விம்மிங் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு.
இதனாலேயே ஹீரோ வீட்டுக்கு கூட போகாம பஸ் ஸ்டாப்லயே ரொம்ப சோகமா இருக்க இது எதுவும் தெரியாத ஹீரோட அப்பாவும் கோல்டு மெடல் ஜெயிச்சாச்சு, அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல தான் பையன் சூப்பரா ஜெயிச்சிருவான்னு சொல்லி அவரோட ரெஸ்டாரண்ட்லயே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சிருக்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவா அங்க போறாரு. அப்பதான் உங்ககிட்ட ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லணும். ஹீரோ தனியா கூப்பிட்டு வந்து, லண்டன்ல உனக்கு தனியா ஒரு கோச் பாத்திருக்கேன், ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ நீ அவர்கிட்ட பர்சனலா ட்ரைனிங் போ, அதுக்கப்புறம் ஒலிம்பிக்ஸுக்கு நீ ரெடி ஆயிடுவல்ல, ஆல்ரெடி நான் அவருக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து உனக்கு டிக்கெட்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன கேட்காம நீங்க ஏன் இவ்வளவு முடிவெடுக்கிறீங்க, நான் ஸ்விம்மிங்க நிப்பாட்டலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அதை கேட்ட அவங்க அப்பா, ஸ்விம்மிங்க நிப்பாட்டுற ஐடியால இருந்தனா இனிமேல் வீட்டுக்கே வராதுன்னு பயங்கர கோவப்பட்டு போயிட்டா. காலையில இருந்து ஹீரோவை பார்க்க முடியாத ஹீரோயின் இப்பவாது பார்க்க முடியுமான்னு கடைக்கு வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு கூட அவங்க கிட்டயும் எதுவும் பேசாம ஹீரோ நேரா ஸ்விம்மிங் பூலுக்கு போய் அவரோட கபோர்ட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போதுதான் கபோர்ட் டோர்ல ஆபரேஷன் பண்ணக்கப்புறம் எந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், ஸ்விம்மிங் எப்படி எல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி சார்ட் எல்லாம் ஒட்டியிருப்பாரு. அதெல்லாம் கோவப்பட்டு கிழிச்சிட்டு பயங்கரமா வெக்ஸ்ல உட்காந்து அழுகுறாரு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த ஹீரோயின் தனக்கு ஆக்சிடென்ட் ஆனது எந்த டேட்னு ஞாபகம் இருக்கும். சரி அந்த டேட்டை கேலண்டர்ல குறிச்சு வைக்கலான்னு எழுதுனா அந்த எழுத்தெல்லாம் மறைஞ்சு போகுது. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோ கிட்ட சொல்ல வந்த உண்மையை சொல்ல முடியாம ஃப்ரீஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி தான் இப்ப எழுத்தா எழுதினாலும் அதெல்லாம் மறைஞ்சு போகுது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஹீரோவும் இந்த பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோயினை பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஏன்னா இந்த ஃப்ரெண்டு தான் ஃபியூச்சர்ல அந்த பேண்ட்ல ஹீரோ கூட இருக்கிற இன்னொரு மெம்பர். அப்ப கடைசியா அவன் ஹீரோ கூட திட்டிருப்பான் இல்லையா, கூடவே ஒரு சில ரூமர்ஸும் வந்திருக்கும். அந்த ரூமர்ஸ் எல்லாம் உண்மைன்னு இவன் நம்பியிருப்பான். அதனால இவன் மேல கோவமா இருந்து, ஹீரோ இனிமேல் பாத்துக்கிறது உன் வேலை, நல்லா பாத்துக்கோ அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது, நான் உன்னை பாத்துக்கிறது இருக்கட்டும், நீ உன்னை பாத்துக்கோ, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொல்ல நேரா மூஞ்சிலேயே ஒரு பால் இடிச்சிடுது. மூக்குல ரத்தம் வர அப்படியே கீழே விழுந்துடுறாங்க ஹீரோயின். அப்பதான் இந்த அன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி பாஸ்ட்ல நடந்திருக்கும். ஹீரோயினும் ஃப்ரெண்டும் தான் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பால் இடிச்சிருக்கும். அந்த அன்னைக்கு தான் ஹீரோயின் வீட்டுல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அப்படின்னா என்ன, ஆல்ரெடி பால் இடிச்சிருச்சு, இந்த அன்னைக்கு கண்டிப்பா வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அம்மாவுக்கு கால் பண்ணா அம்மா பையன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவன் தான் வீட்டுல சமைச்சிட்டு இருக்கான் ரொம்ப அசால்ட்டா. வீடெல்லாம் சுத்தம் பண்ணுன்னு சொன்னல, வீடு சுத்தம் பண்ணாலும் பரவாயில்ல, போய் டாய்லெட்டை கிளீன் பண்ணு சொல்லிட. 2 ஸ்டவ்வும் ஆன்ல இருக்கும். ஆனா ஒரு ஸ்டவ்வை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு ஸ்டவ்வை மறந்து போய் ஆன்லயே வச்சுட்டு அவன் டாய்லெட் கிளீன் பண்ண போயிடுறான். அம்மாக்கும் அண்ணாக்கும் மாத்தி மாத்தி கால் பண்ணி யாரும் போன் எடுக்காததுனால வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு நின்னுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு கிம் அவனோட பைக்ல வர. ஃபர்ஸ்ட் அவன் லிஃப்ட் கொடுக்கல, அதுக்கப்புறம் இல்ல இந்த மாதிரி ஆக போகுதுன்னு சொன்ன மேல் சரின்னு லிஃப்ட் கொடுக்குறாங்க. அதே சமயம் வீட்டுல ஹீரோயினை காணுமேனு ஃப்ரெண்டு வந்திருப்பா. அப்பதான் டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அந்த பக்கம் அண்ணன் வருவான் கையில அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு. டாய்லெட்டோட நாத்தம் தாங்க முடியாம அவங்க 2 பேரும் சின்னதா ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த நெருப்பு இப்போ ஓரளவுக்கு நல்லாவே எரிஞ்சு புகையே வீடு ஃபுல்லா மறைஞ்சிருச்சு. அதுல அவ லைட்டா மயங்கிடுறா. அப்பதான் நெருப்பு பிடிச்சிருக்குங்கிறது அண்ணன்கார பார்த்துட்டு அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு மாடிக்கு தூக்கிட்டு போயிட. ஒரு வழியா ஹீரோயினும் கிம்மும் இங்க வந்துடுறாங்க. நெருப்பை பார்த்துட்டு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சு கிம் ஒரு வழியா நெருப்பை அணைச்சிட. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. ஆனா அப்ப இதுக்கு முன்னாடி ஃபயர் ஆக்சிடென்ட்னால அவங்க கையில ஒரு தழும்பு இருக்கும். ஆனா இப்ப இந்த ஆக்சிடென்ட்டை தவிர்த்தனால அவங்க கையில அந்த தழும்பு இல்ல. மாடிக்கு ஃப்ரெண்டை கூப்பிட்டு போனோன்னே அண்ணன்கார அது என்னாச்சுன்னு பார்த்தா அவ இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா. சரி ஆர்டிபிஷியலா சுவாசம் கொடுக்கலான்னு அவன் ட்ரை பண்ணா அப்படியே கிட்ட வர கரெக்டா முழிச்சுக்கிட்டு மூஞ்சிலே பொக்குன்னு ஒண்ணு வச்சிடுறா. ஒரு பல்லே உடைச்சிடுது. இன்னொரு பக்கம் இப்பதான் ஹீரோட அப்பாக்கு ஹீரோக்கு இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குங்கிறது அவரோட கோச் மூலியமா தெரிய வருது. அவரும் அழுதுட்டு வீட்டுக்கு வந்து பையனை பார்த்தா ஸ்கூலுக்கு கூட போகாம ஹீரோ இங்க படுத்துட்டு இருக்காரு. 2 பேருமே அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அப்பா கொஞ்சம் ஆல்கஹால் குடிச்சிட்டு இருக்க பயங்கரமா அழுது புலம்புறாரு. உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஏன் உங்ககிட்ட கோவப்பட போறேன், அந்த அளவுக்கு மோசமான அப்பான்னு நினைச்சிட்டியா, ஆபரேஷனை தள்ளி போட வேணாம், மண்டே நான் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருக்கேன், அன்னைக்கே நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு 2 பேரும் நல்லா பேசிட்டு இருக்கும்போது சடனா அந்த கேசட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன மேல், ஐயோ அப்பா நான் அது ஒண்ணுமே பாக்கலப்பா நம்புங்க அப்படின்னு கதறாரு. பரவாயில்லடா அதுல என்ன இருக்கு, அடுத்த டைம் இந்த மாதிரி வாங்கணும்னா தைரியமா போய் வாங்கு, இப்ப பாரு அதுக்கு நம்ம டியூ டேட்டுக்காக காசெல்லாம் கட்ட வேண்டியதா இருக்கு, இதுக்கு எது கூச்சப்பட்டுட்டு அப்படின்னு அங்க 2 பேரும் நல்லா பேசிட்டு இருக்க. ஹீரோ அப்பா சொன்ன மாதிரியே ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷனும் முடியுது. ஆனா டாக்டர்ஸ் இதுக்கப்புறம் நீங்க ஸ்விம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் ரூமுக்கு வெளியில தான் இருப்பாங்க. ஆனா அது ஹீரோக்கு தெரியாது. இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் வெளியில உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அப்ப காத்து வாங்கலான்னு எதர்ச்சியா வெளியில வந்த ஹீரோயின் அவரு ஃபீல் பண்றதை விட பயங்கரமா ஃபீல் பண்றதை நினைச்சு அங்கேயே உட்காந்துக்கிறாரு. ஆனா ஹீரோ வந்தது ஹீரோயினுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இருந்தே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஹீரோக்கு ஹீரோயின் தான் ஃபுட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா அது எதுவுமே ஹீரோக்கு தெரியல. ஹீரோட ஃபேன் மாதிரி தான் அங்க எல்லாருக்கும் சொல்லி வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹீரோ வீட்டுக்கும் வந்துடுறாரு. வீட்டுல சிக்கன்லாம் வச்சு ஏதோ சமைச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு போய் வீட்லயே அவங்க அப்பா கிட்ட கொடுக்க அவரும் பதிலுக்கு ஒரு ஜூஸ்
ஜூஸ் சிரப் மாதிரி கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோயின் அன்னைக்கு ராத்திரியே அதை ஃபுல்லா ஊத்தி குடிச்சிடுறாங்க. அப்பதான் ஹீரோ ராத்திரி நேரம் எங்கேயோ கிளம்பி போறத பார்த்துட்டு குழம்பி போயிருக்க ஹீரோ ஸ்விம்மிங் பூல் தான் வந்திருக்காரு. அப்ப சடனா ஏதோ ஒரு சவுண்டு, என்னன்னு ஹீரோ போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. ஆனா என்ன கீழே விழுந்திருக்காங்கன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜூஸ்ன்னு ஒண்ணு குடிச்சாங்க இல்லையா, அதுல அவங்க அப்பா தண்ணிக்கு பதிலா ஃபுல்லா ஆல்கஹால் தான் ஊத்திருக்காரு போல. மறந்து போய் அதை ஹீரோயினுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. அது தெரிஞ்ச மேல் ஹீரோ மொத்தத்தையும் குடிச்சிட்டியா, சரி ஸ்டெடியா உட்காரு அப்படின்னு ஹீரோயின் உட்கார வைக்க ஹீரோயினும் பாட்டு கேட்கறக்கு பிளேயரை கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் ஒவ்வொன்னு மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்க, இந்த பாட்டு அடிக்கடி ஹீரோ பாடுற சாங். எப்ப ஃபியூச்சர்ல அவர் பெரிய ஐடலா இருக்கிறப்ப அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப சடனா ஹீரோயின் ஹீரோ மேலேயே படுத்து தூங்கிட, அது ஹீரோக்கு ஒரு மாதிரி கூச்சமாயிடுது. டக்குன்னு எழுந்திரிச்சிடுறாங்க. ஹீரோயினும் இப்போ டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறத மறந்துட்டு ஃபியூச்சர்ல இருக்கிறதா நினைச்சு வீட்டுக்குள்ள ஒரு பெரிய கட் அவுட் ஹீரோட வச்சிருப்பாங்க. அதுதான் முன்னாடி நின்றுட்டு இருக்குன்னு நினைச்சு கட் அவுட் கிட்ட பேசிட்டு இருக்கிறதா பேசுவாங்க. ஆனா இது எல்லாமே ஹீரோ சடனா எழுந்திரிச்சப்ப அவர் மேல இருந்த அந்த பிளேயர் கீழே விழுந்திருக்கும். அதுல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோயின் அதை மிதிச்சிருப்பாங்க. அப்பதான் ஹீரோ சடனா எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்னு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் குடிச்சிருக்கனால இது எதுவுமே அவங்க தலைக்கு ஏறல. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு செம்ம தலைவலி. ஒரு வழியா பஸ்ல ஸ்கூலுக்கும் வந்துடுறாங்க. ஆனா அந்த பஸ்ஸை ஹீரோ மிஸ் பண்ணனால அடுத்த பஸ்ல தான் ஒரு வர மாதிரி இருக்கு. ஸ்கூலுக்கு வந்த ஹீரோயின் நேத்து வச்சிருந்த அந்த மியூசிக் பிளேயர் கேட்டு இருக்கும் போது அப்பதான் நேத்து ரெக்கார்ட் ஆனதெல்லாம் பிளே ஆகுது. அது ரெக்கார்ட் ஆயிருக்குங்கிறது ஹீரோயினுக்கே தெரியாது. அதை கேட்டுட்டு போயிட்டு இருக்க ஸ்கூலுக்குள்ள இன்னொரு பக்கம் அந்த கிம்மு கிட்ட, கிம்ம ஒன் சைடா ஒரு பொண்ணு லவ் பண்ணுவா இல்லையா, அவ போய் சண்டை போட்டுட்டு இருக்கா. அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நீ எதுக்கு பைக்ல கூப்பிட்டு போன, என்ன கூட நீ கூப்பிட்டு போனதில்ல, நீ அவளை லவ் பண்றியா, இதெல்லாம் முட்டாள்தனம் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. முட்டாள்தனமா, இப்ப பாருன்னு சொல்லி அவன் ஹீரோயினை நோக்கி நடந்து போறான். அதே சமயம் இன்னொரு பஸ்ல வந்த ஹீரோ ஸ்கூலுக்கு வந்து ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு ஆசையா ஓடி வராங்க. ஆனா அவரு ஹீரோயினை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி கிம் ஹீரோயின் கிட்ட வந்து, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னல, நம்ம வெளியில எங்கேயாவது போலாமா அப்படின்னு கேட்க, கரெக்டா எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்குன்னு ஹீரோ சொன்ன ரெக்கார்டிங்க கேட்கறதுக்கு முன்னாடி இயர்போனை கழட்டிடுறாங்க. அப்போ மறுபடியும் டைம் டிராவல் பண்ண ஹீரோயின் பிரசன்ட்டுக்கு வந்துட, பாஸ்ட்ல இருக்கிறது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லாத பழைய ஹீரோயின். இப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்ச ஐடல் ஹீரோ இல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ராக் பேண்ட சேர்ந்த ஐடல் தான். அவன் வெளியில போலாமான்னு கேட்டோன்னே ஹீரோனும் சந்தோஷமா எஸ்ன்னு சொல்லிட, இத ஹீரோ கேட்டு ரொம்பவே உடஞ்சு போயிடுறாரு. பிரசன்ட்ல ஹீரோயினால மறுபடியும் நடக்க முடியல. ஒரு பக்கம் பிரசன்ட் ஹீரோயின் சோகமா இருக்க, இன்னொரு பக்கம் பாஸ்ட் ஹீரோயின் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இந்த எபிசோட் முடியுது. போன எபிசோட் நல்ல ட்விஸ்ட்ல முடிஞ்சது. இந்த எபிசோட் ஒரு கேவலமான ட்விஸ்ட்ல முடிஞ்சிருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய்.